சீமான் அவர்கள் குறித்து பேசியிருக்கீங்க, நீங்க விஜய் அவர்கள் குறித்து பேசியிருக்கீங்க, எல்லார் குறித்துமே வந்து ஆபாசமான விஷயங்களை பேசியிருக்கீங்க. மறுபடியும் ஆவேசமா பேசணும்னு சொல்லுங்க. சார் பெண்கள் கொச்சைப்படுத்துற மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து பேசிருக்கீங்க சார். ஒரு கூட்டத்திலுமே வந்து பேசிட்டு தான் சார் என்ன சொல்லுங்கன்றேன். நீங்க சொல்லுங்க. ஆபாசன்றதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல சொல்லுங்க. உங்க பாடியில ஆபாசம்னா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. அவன் இவனு பேசுறான், சட்டையை கிழிச்சுன்னு போவோம் பாரு இன்னும் கொஞ்ச நாள்லன்றான். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுற பேச்சா? ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதுக்கு பதிலடியா தான் நீங்க சொல்ற விஷயங்களா சார்? பதிலடியாவோ இதுலடியாவோ எந்த நான் எதை சொல்லியிருந்தாலும் யார் என்ன சொல்கிறாங்களோ என்னோட மொழியில் நான் வட சென்னையிலேயே பிறந்து வட சென்னையிலேயே வாழறேன். புரியுதுங்களா? என் மக்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆபாசம்னு அடையாளம் படுத்துனீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை சார். எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க சார்? வட சென்னை மக்கள் மட்டும் அதை பார்க்கறது இல்லையே சார். நான் வட சென்னையில் பேசும்போது தான் அப்படி பேசுவேன். உங்களுடைய பல பேட்டிகள் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க சார். உங்களுக்கு நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அதனால தான் சொல்ல பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பாக இருக்காது சார். பொண்டாட்டி நாம்பளையா கட்டிங்கிறேன். நான் பெற்றது 2 பொண்ணு தான் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் சார். இப்போ நீங்கள் பேசுகிற கேள்வி எங்கேருந்து எந்த திசையிலேருந்து எப்படி வருதோ அப்படி தாங்க வர முடியும்.